சார், ஆனால் நீங்கள் சொன்னீங்க நம்ம மேடையில் வந்துட்டு இப்படி பேசும்போது அவங்கள தடுத்து நிறுத்தணும்னு. உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அவர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாரா? அந்த ஒரு இடத்துல அந்த நிதானத்தை கடைபிடிப்பாரா மிஸ்கின் மாதிரியான ஆட்கள்? இல்லை, மீடியாக்கள் சொன்னால் கடைப்பிடிச்சு தானே ஆகணும். இப்போ நீங்கள் வந்தது முன்னாடி மீடியாக்கள் கூட்டமாக இருக்காங்க, அங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ ஒட்டுமொத்த மீடியாக்களும் எந்திரிச்சு அல்லது ஒருவரோ இருவரோ எந்திரிச்சு குரல் கொடுத்தா நிச்சயமாக அந்த மீடியாவை ஒரு மதிப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை சக இயக்குனர் வந்து மிஸ்கின் நிறுத்துங்க அப்படின்னு இருந்தால் அவங்களோட வேணா ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுருக்கலாம். பட் மீடியாவோடு ஈடுபடுவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. ஆக்சுவலாக ரோபோ சங்கர் வந்து ரொம்ப ஆபாசமாக ஒரு நடிகையை வர்ணிக்கும் பொழுது இதே மீடியாக்கள் எந்திரிச்சு அவரை கேள்வி கேட்கும் பொழுது அவர் வந்து அமைதியாகிட்டார். அது தவறுன்னு அவர் உணர்ந்தார். இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ கூல் சுரேஷ் வந்து ஒரு பொண்ணு கழுத்தில் மாலை போடும்போது அத்தனை மீடியாக்களை எந்திரிச்சு கூல் சுரேஷை வந்து அவ்வளோ தூரம் கார்னர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் நாகரிகமாக நடக்க ஆரம்பித்தார். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி, இவருக்கு ஒரு நீதியாங்கிறது தான் நம்ம கேள்வி. ஏன் அங்கே இருந்தவர்கள் யாருமே கேட்கல? நாங்கள் போகலை, இருந்திருந்தா நிச்சயமாக கேட்டிருப்போம். ஆனால் அங்கிருந்தவர்கள் யாராவது கேட்டிருக்கணும்ல, அது ஒரு நிச்சயமாக நமக்கு ஒரு வருத்தம் தான்.